தெரியும். நான் வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்காங்களே, அவங்களுடைய பேச்சை கேட்டு ஈழப் போராட்டம்லாம் அவரும் தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த திருமாவளவனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு. இந்த கவிதையெல்லாம் கேட்டால் இன்னைக்கு இப்ப நினைச்சாலும் கண்ணு கலங்கும். அப்படியாப்பட்ட குடும்பம்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பக்கத்து வீட்டுலலாம் அந்த டேப்பு போடுவாங்கல்ல, அது ரெக்கார்டிங் போடுவாங்க. அப்போ விடுதலை சிறுத்தையை சார்ந்தவங்க ரெக்கார்டிங் போடுவாங்க. அப்போ போய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆனால் திருமாவளவன் சொல்லுவாங்க, இனிய தமிழ் தாயின் இளைய தலைமுறையே, இனியும் பொறுப்பதுவோ இனமே அழிகிறதே, இலங்கை பிரச்சனையில் எனக்கென்ன வேலை என்று இளைஞனே ஒதுங்காதே, இது உன் இனக்காப்பு பிரச்சனை, நூலை கற்பதுடன் உன் வேலை முடியவில்லை, நாளை வரும் உலகம் உன்னை நாடி நிற்கிறது, மொழிப்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று, இம்முப்பற்று முதலிலே நீ பற்று, விழிப்பற்று கிடக்கும் இச்சமூகத்தை விழிப்புற்று எழச் செய்ய உடனடியாய் நீ கொட்டு போர் முரசை நிறுத்தாமல் கொட்டு கொட்டு, அன்னை தமிழுக்கோர் ஆபத்து என்றவுடன் தன்னை நெருப்புக்கு தானம் செய்து காத்த முன்னை தமிழர்களின் மொழி பற்றி அறிவாயோ, இச்செய்தி கேட்டாலே உச்சுமை நிமிர்கிறது, உணர்ச்சி பொங்கி வழிகிறது, மொழிக்காக உயிர் திறந்த முழு தியாகம் இதுவன்றோ, மொழி மீது கொண்டுள்ள முழு பற்று இதுவன்றோ, இன்றுள்ள தமிழனுக்கு இது போன்ற பற்றுன்றோ இல்லை என தெரிந்ததனால் இலங்கை பற்றி எரிகிறது, 20 மைல் தொலைவினிலே இந்து மகா கடலினிலே இருப்பது இலங்கை அல்ல தமிழினத்தின் கல்லறை, இங்குள்ள தமிழனுக்கு இனப்பற்றி இருக்குமானால் இந்நேரம் இலங்கையிலே தமிழ் ஈழ நாடு பிறந்திருக்கும், கண்ணகியின் தங்கச்சியாம் தமிழச்சி அவள் கணவன் முன்னே கற்பிழந்து கதறுகின்றாள், காட்சியினை பார்த்தவாறே தமிழனங்கே கண் கலங்கி கைப்பிசங்கி நிற்கின்றானாம், இளம்பிஞ்சு வாய் திறந்து எழுத்து நின்று பேசியதோ குலை நெஞ்சு பாதகனோ அவன் குருதியையும் குடிக்கின்றானாம், கருவறையில் இருக்கின்ற சினையை கூட கற்பிணியின் நிறைவயிற்றை கிழித்தெடுத்து கடுகளவில் கால் பங்கில் இரக்கமின்றி கண்டபடி வட்டி அங்கே புதைக்கின்றானாம், விடுதலை கேட்டதற்கு சிங்களவன் இன படுகொலைகள் செய்கின்ற செய்தி கேட்டும் வீரமுள்ள மரத்தமிழா இன்னும் இங்கே விழிப்பூற்றி கிடக்கின்றாயே நியாயம்தானா, இளந்தமிழா எழுந்து வாடா போருக்கு, உன் இனப்பெருமை எடுத்து சொல்லு பாருக்கு, நிரந்தரமாய் வாழ வேண்டும் யாருக்கு, உன் நேசம் உள்ள தமிழர்களின் வாழ்வுக்கு என்கின்ற அந்த கவிதை வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கனவு, என் இனம் பாதிக்கப்படுகின்ற எவ்வளவு வலி தாங்கி நிற்கின்றது, எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் கண்ணீரின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அங்கு போடி கொண்டிருக்கின்றது, சிதைந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த கவிதை வந்து எனக்குள்ள வந்து ஈழப் போராட்டத்தை விதைத்தது. ஆனால் பிற்காலகட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸோடையும் எந்த கட்சி கொலை பண்ணதோ அந்த காங்கிரஸோடையும் திமுகவோடையும் துணை நின்ற திமுகவோடையும் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வச்சாங்க.